ஹாய் மக்களே, வாங்க ராஜா காலத்தில் பயன்படுத்திய கருப்பு கவுனி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு பால், ஆஃப் கப்புக்கு வந்து கொள்ளு எடுத்துக்கலாம். ஆஃப் கப்பு வந்து பைத்தம்பருப்பு, இது வந்து ப்ரோட்டீன்ஸ், இது கம்பல்சரி சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு ஆஃப் கப் வந்து ஜீரகம், மிளகு, அப்புறம் பூண்டு எல்லாமே எடுத்துக்கிட்டோம். வாங்க இதை வந்து கடையில் நல்லா வந்து வறுத்துக்கலாம். கருப்பு கவுனியை நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து பிளாக் கலரில் இருக்கும். இது ரெண்டாக ஒயிட்டாக மாறணும். இந்த மாதிரி இருக்க பாருங்கள். அப்படின்னா அது நல்லா வறுபட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். இதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்லியை போட்டுக்கலாம். பார்லி ரைஸையும் வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும், ப்ரௌனிஸாக மாறுற மாதிரி அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் பார்க்கும்போது. இது ரெடி ஆகிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து வந்து கொள்ளு வந்து நல்லா ப்ரௌனிஷாகவும் ஆகணும். அதே சமயத்தில் வெடிக்கணும், டப்பு டப்புன்னு வெடிக்கும். அது வெடிச்சிட்டுனா நல்லா வந்து கொள்ளு ரெடி ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பைத்தம்பருப்பை வந்து நல்லா சவக்க வறுத்துக்கலாம். நல்லா சவக்க வறுத்துட்டு இதையும் ஒரு செட்டில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஜீரகம், எடுத்து வச்சுருக்க மிளகு, இது ரெண்டும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து ஒரு இதில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் நேரம் ஆறணும். நல்லா சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அரைக்கணும். எல்லாம் ஆற வச்சு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கப்பா. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டு கஞ்சி பண்ணிவிடுவோம். என்ன பாருங்கள், கருப்பு கவுனி கஞ்சி. இது உடம்பு வந்து ரொம்ப வெக விரைவில் வந்து குறைக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லது.